சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தாய் தந்தையை சிறுவயதிலேயே இழந்த குழந்தைகள் உறவினர்கள் ஆதரவுடன் இடிந்து விழும் நிலையில் உள்ள வீட்டில் வசித்து வருவது பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்குடி அருகே உள்ள கோவிலூர் அண்ணா நகரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சுப்பையாவின் குழந்தைகளே பாதிக்கப்பட்டவர்கள். மூத்த பெண்ணுக்கு தற்போது 14 வயது. அங்குள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இரண்டாவது மகள் 9ஆம் வகுப்பும், மூன்றாவதாக மகன் 9ஆம் வகுப்பிலும் பயின்று வருகின்றனர். இவர்களது தந்தை சுப்பையாவும் 2 மாதங்களுக்கு முன்பு சிறுநீரக கோளாறினால் மரணமடைந்து விட்டதால் வசதி இல்லாத அத்தையின் அரவணைப்பில் இவர்கள் மூவரும் சமைத்து சாப்பிட்டு படித்து வருகின்றனர். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் அக்கா 10th ஸ்டாண்டர்ட் படிக்குது. என் தம்பி 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. எங்கள் வீட்டில் எங்கள் வீடு உடஞ்சி போச்சு. எங்கள் அத்தை சித்தாள் வேலை பார்க்குறாங்க. எங்களுக்கு அவ்வளோக்கா வருமானம் இல்லை. எங்கள் செவர் எப்போ உடஞ்சி கீழே விழுகும்னு தெரியலை. இந்த குழந்தைகள் வசிக்கும் ஓட்டு வீடு எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. பள்ளிக்கு செல்வதற்கு உடை மாற்றக்கூட இந்த வீட்டில் வசதி இல்லை. தாய் தந்தையை இழந்து தைரியத்துடன் வாழ்ந்து வரும் இந்த குழந்தைகளுக்கு உதவ அரசு முன்வர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பையாங்கிற ஒரு பெயிண்டர் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி சிறுநீரக கோளாறால் இறந்து போயிட்டார். அவரோட மனைவி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருந்து அவங்கள மாய்ச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க. முதல் 2 பெண் குழந்தைகளும் கடைசியாக ஒரு பையனும் இருக்காங்க. மூத்த குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயசு தான் ஆகுது. அது 14ங்கும்போது 14, 10, 8 அந்த வயசில் தான் பிள்ளை இருக்காங்க. இப்போ தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து அந்த பேஞ்ச மழையினால் அவங்க குடியிருந்த வீடும் ஒரு பக்கெட்டு இடிஞ்சு ரொம்ப மொத்தமாக விழுகக்கூடிய சூழலில் ரொம்ப அபாயகட்டமாக இருக்குது. சித்தாள் வேலை பார்க்கும் அத்தையே இந்த குழந்தைகளை தற்போது கவனித்து வருகிறார். சமீபத்தில் தொடர்ச்சியாக 4 நாட்கள் கொட்டிய மழையில் குடியிருந்த வீட்டின் ஒரு பக்க சுவர் இடிந்து எப்போது வேண்டுமானாலும் மொத்த வீடும் விழும் சூழ்நிலையில் வசித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.